ஜெய் சத்குருநாதா. வாஸ்தவத்துல நம்ம கோகுலாஷ்டமி ஆனாலும் குரு பூர்ணிமை ஆனாலும் இந்த மாதிரி குருநாதன் சம்பந்தப்பட்ட உயர்ந்த நன்னாட்களை முன்னிட்டு நவாகமோ சப்தாகமோ பண்றது வழக்கம். இப்ப பாபாவுடைய ஆராதனா மகாசமாதி வைபவம் வருது. இதை முன்னிட்டு இந்த தசரா தினத்துல இந்த 9 தினமும் நம்ம என்ன அனுபவிக்க போறோம் நம்ம சேனல்ல அப்படின்னா, கடந்த வருஷம் நம்ம என்ன அனுபவிச்சோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, சாய்நாதருடைய அனுகிரகத்தை நம்ம எப்படி பெறது? பாபா நம்ம கிட்ட என்ன பண்ணா பேசுவார்? பாபாவுடைய ஹிருதயத்தோட நம்மளுடைய ஹிருதயம் ஒன்றணும்னா நம்ம எப்படிப்பட்ட பாவத்தோட இருக்கணும்? பக்தினா எப்படி இருக்கணும்? இதெல்லாம் நம்ம நிறைய கேள்வி இருக்கு இல்லையா? அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதமாக சாய்நாதர் போதித்த நவவித பக்தி. சோ இந்த 9 தினங்களும் நவவித பக்தியை பத்தி நம்ம அனுபவிக்க போறோம். பாபாக்கு ரொம்ப இஷ்டமானது நவவித பக்தி, சரிங்களா? அந்த நவவித பக்தியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்தையும் ரொம்ப அனுபவ ரீதியா இந்த 9 நாளும், சரியா இந்த மாதம் 23ஆம் தேதி ஆரம்பிச்சு குருநாதனுடைய ஆராதனா, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்குதான் அது முடியும். ஒவ்வொரு நாளும் மாலை சரியா 6 மணி அளவுல நவவித பக்தியினுடைய விரிவான விளக்கங்கள் வரும். பாபா மேல எப்படிப்பட்ட பக்தி செலுத்துறதுன்றதுக்கான ஒரு அற்புதமான விஷயம் காண கிடைக்காது. ஏன்னா பக்தினா என்னங்கிறத நம்ம ஒழுங்கா சரியா தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம பண்றது பக்தியா இல்ல நம்மளே ஏமாத்திக்கிறோமா இல்ல உண்மையா பண்றோமாங்கிறதுக்கான ஒரு தெளிவு அதுல கிடைக்கும். ஆகையினால சரணாகதினா என்ன, குருநாதர் கிட்ட தன்னை எப்படி அர்ப்பணிக்கிறதுன்றதுக்கெல்லாம் அர்த்தம் அந்த நவவித பக்தியில இருக்கு. ஆகையினால பகவான் கிட்ட நவவித பக்தி பண்றத பத்தி நிறைய அடியார்கள் பேசுவாங்க. ஆனா இப்ப நம்ம அனுபவிக்க போறதுல குருநாதன் மேல நவவித பக்தி எப்படி செய்வது அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை தான் நம்ம இப்ப அனுபவிக்க போறோம். 23ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சரியா மாலை 6 மணி அளவுல வீடியோ எல்லாமே வரும். இது கடந்த வருஷம் அடியன் பண்ணது, அதை அப்படியே ரிப்பீட் ஆக்குறேன், ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி ரிப்பீட் ஆக்குறேன். சோ ஒவ்வொரு சாய்நாதருடைய பக்தர்களும் அதை கேட்டு அனுபவிச்சு பக்தினா என்ன, சரணாகதினா என்ன, தன்னை அர்ப்பணிக்கிறதுனா என்னங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். குருநாதருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம்